அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியானமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து என்று சொல்லி எரேமியாவை நோக்கி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை, வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லுகிற காரியத்தை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான வசனத்தை பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை, வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம கூப்பிடும்போது நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு அருகாமையில் இருக்கிறார். கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தூரத்தில் ஆண்டவர் நமக்கு அருகில் இருக்கிறார், நமக்கு பக்கத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன என்று சொல்லி நம்ம கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதை செய்வதற்கு இந்த நாளில் காலை வேளையில் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக சென்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீங்கள் கூப்பிடுகிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நோக்கி நம்ம இந்த நாளில் கூப்பிடலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் சொன்ன அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் கேட்டு அவளுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.